வணக்கம். இந்த சிறப்பான விளக்கு பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம தமிழ் இலக்கியத்தோட வியக்கத்தக்க ஒரு பயணத்தை பத்தி ரொம்பவே உற்சாகமா ஆராய போறோம். ஒரு படைப்பு எப்படி உருவாகுது, காலப்போக்குல அது சிதைஞ்சு போகாம எப்படி பாதுகாக்கப்படுது, அப்புறம் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல உலகெங்கும் இருக்கிற மக்கள் அதை எப்படி சென்றடையுது, இதையெல்லாம் பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. கிமு 500ஆம் வருஷத்துல எழுதப்பட்ட இந்த புறநானூற்று பாடல கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கேட்கும்போதே தமிழ் மொழியோட பழமையும் அதோட ஆழமான வலிமையும் நமக்கு உடனே புரியுதில்லையா? அதுதான் தமிழோட ஸ்பெஷாலிட்டி. பகுதி 1. உருவாக்குபவர் கல்கியின் பொற்காலம். இந்த மாபெரும் இலக்கிய பாரம்பரியத்தோட அடிப்படைய முழுமையா புரிஞ்சுக்கணும்னா நம்ம கண்டிப்பா படைப்பாளிகள்ல இருந்து தான் தொடங்கணும். குறிப்பா கல்கி அப்படின்னு நம்ம எல்லாராலையும் அன்பா அழைக்கப்படுற மாபெரும் இலக்கிய பேரரசர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். 1941 1950 வரைக்கும் உள்ள காலகட்டத்தை எடுத்துக்கோங்க. பார்த்திபன் கனவுல ஆரம்பிச்சு சிவகாமியின் சபதம், அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான பொன்னியின் செல்வன் வரைக்கும் தமிழ் வரலாற்று நாவல் உலகத்துல கல்கி எப்படி ஒரு முன்னோடியா இருந்தாருன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. வெறும் வரலாற்று தகவல்களை மட்டும் சொல்லாம அதுல உணர்வுகளையும் கலந்து பல்லவ சோழ பேரரசுகளை நம்ம கண் முன்னாடி அப்படியே நேர்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. 71,366 இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. சுதந்திரம் கிடைச்ச அந்த புது இந்தியாவுல அவரோட தலை சிறந்த படைப்பான பொன்னியின் செல்வன் ஒரு தொடரா வந்தப்போ ஒவ்வொரு வாரமும் அந்த மேகசினோட விற்பனை இந்த பிரம்மாண்டமான உச்சத்தை தொட்டுச்சு. அந்த காலத்துல இது உண்மையிலே ஒரு வியக்கத்தக்க மைல்கல். ஆனா கல்கியோட இந்த மாபெரும் வெற்றி ஏதோ சும்மா தற்செயலா நடந்துடலைங்க. அவர் தன்னோட எழுத்து மேல வச்சிருந்த அர்ப்பணிப்பு அப்படி. இந்த 5 பாகங்கள் கொண்ட பொன்னியின் செல்வன் காவியத்துக்காக சரியான வரலாற்று தகவல்களை திரட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் 3 முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். பகுதி 2. போராட்டம், சுதந்திர எழுத்தாளர்களின் நிலை. சரி, இப்போ சோழர்களோட பொற்காலத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் நம்ம இன்றைய நவீன காலத்துக்கு வருவோம். இந்த மாபெரும் இலக்கிய பாரம்பரியத்தை யாரு கட்டுப்படுத்துறாங்க, யார் ஆதரிக்கிறாங்க, எப்படி பாதுகாக்கறாங்க அப்படிங்கறதுல இப்போ ஒரு ரொம்பவே சிக்கலான சூழல் இருக்கு. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இலக்கிய ஆதரவு பத்தின ஒரு தொடர்ச்சியான ஆனா ரொம்பவே சிக்கலான ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தோட பெரிய நிதி உதவியும் பல்கலைக்கழக அங்கீகாரமும் கிடைக்கிற அரசு ஆதரவு பெற்ற இலக்கியங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் எந்த ஒரு அரசு நூலக ஆதரவும் இல்லாம தங்களோட சொந்த பணத்தை வச்சு மொழிய காப்பாத்திட்டு வர்ற சுதந்திர எழுத்தாளர்கள் இருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள ஒரு முரண்பாடத்தான் நாம இங்க பாக்குறோம். உதாரணத்துக்கு 85 வயசான விக்ரமனையா மாதிரியான தனிப்பெரும் ஜாம்பவான்களை எடுத்துக்கலாமே. அகில இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவரா இருக்கிற இவரு அமுத சுரபி இதழை 55 வருஷமாவும் இலக்கிய பீடம் இதழ 14 வருஷமாவும் நடத்தி பல தசாப்தங்களா இந்த சுமைய தனியாளா சுமந்திருக்காரு. ரொம்பவே கடுமையான நிதி நெருக்கடிக்கு நடுவுலேயும் அரசு நூலகங்களோட ஆதரவே இல்லாம பல ஞானபீட விருது வென்ற எழுத்தாளர்களை இவர உலகத்துக்கு அடையாளம் காட்டியிருக்காரு. கிரேட் இல்ல? பகுதி 3. பாதுகாப்பவர், அழிவுக்கு எதிரான ஓட்டம். இந்த நிதி பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி இதைவிட ரொம்பவே பெரிய ரொம்ப அவசரமான ஒரு அச்சுறுத்தல் நமக்கு இருக்கு. அது என்னன்னா, இந்த அரிய வரலாற்று பொக்கிஷங்கள் எல்லாமே இயற்பியல் ரீதியா, அதாவது காகிதங்களா மெல்ல மெல்ல சிதைஞ்சு அழிஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு கிடைச்சது. அதுதான் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம். நம்ப முடிகிறதா? ஒரு சாதாரண விளம்பர பலகை ஓவியரோட தீராத ஆசையில தொடங்கி இன்னைக்கு 200 வருஷத்துக்கும் மேலான நம்ம அச்சு பாரம்பரியத்தை அழிவிலிருந்து காப்பாத்துற ஒரு மாபெரும் கவசமா இது உருவெடுத்திருக்கு. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த நம்பர்ஸ கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். வாட்டிகன் அப்புறம் பிரிட்டிஷ் நூலகங்கள் மாதிரி உலகளாவிய ஜாம்பவான்களுக்கு இணையா 3 லட்சத்துக்கும் மேலான தொகுப்புகளோட நம்ம ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தோட தமிழ் இலக்கிய பாதுகாப்பு பணி பிரம்மாண்டமா ரொம்பவே பெருமையா நிக்குது. இது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே வியக்கத்தக்க ஒரு மாபெரும் சாதனை. பகுதி 4. பாதுகாப்பவர், சாமானியர்களின் டிஜிட்டல் காப்பகங்கள். சரி, இந்த பாதுகாப்பு பணியெல்லாம் ஏதோ பெரிய அதிகாரப்பூர்வமான நிறுவனங்கள்ல மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான சில பாதுகாப்பு பணிகள் சாதாரண மக்களோட வீடுகளுக்குள்ளேயே அமைதியா நடந்துகிட்டு இருக்கு. இவரை பாருங்க, பொள்ளாச்சி நசன். இவர் ஒரு ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர். தன்னோட சின்ன 2 அறை வீட்ல சுயமாகவே ஒரு ஜப்பானீஸ் ஸ்கேனரை உருவாக்கி தனி ஒரு மனுஷனா உட்கார்ந்து சிதைஞ்சு போற புத்தகங்களை மணிக்கு 1000 பக்கங்கள் அப்படிங்கிற பிரமிக்க வைக்கிற வேகத்துல ஸ்கேன் பண்ணியிருக்காரு.
அப்படி டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட 45,000க்கும் மேற்பட்ட தொகுப்புகளை நம்ம எல்லாருக்கும் ஆன்லைன்ல இலவசமாவே கொடுத்திருக்காருன்னா பாத்துக்கோங்க. பகுதி 5 உலகமயமாக்கல் பாரம்பரியத்தை உலகெங்கும் கொண்டு சேர்த்தல். சரி, இப்படி கஷ்டப்பட்டு பாதுகாக்கப்பட்ட டிஜிட்டல் ஃபைல்ஸும் இந்த அழியாத கதைகளும் இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல உலகம் முழுக்க பரவி இருக்கிற நம்ம மக்களை எப்படி சென்றடையுதுன்னு பார்க்கலாம். இப்ப நாம ஒரு டிஜிட்டல் மறுமலர்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். தமிழ் இணைய கல்விக் கழகத்தோட ஆன்லைன் கலைக்களஞ்சியங்கள், எட்ரிவில் மாதிரியான நிறுவனங்களோட கல்வி கூட்டணிகள், அது மட்டும் இல்லாம உலகளாவிய அளவுல 2.1 மில்லியன் புத்தகங்களை டிஜிட்டல் செஞ்சிருக்கக்கூடிய இன்டர்நெட் ஆர்கைவ், இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த அரிய தமிழ் நூல்களை உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரும் ஈஸியா படிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் புரட்சியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வாசகர்களுக்காக கல்கியோட பொன்னியின் செல்வன் மாதிரியான காவியங்கள் எல்லாம் ஆடிபிள் தளத்துல பாம்பே கண்ணன் அவரோட கம்பீரமான குரல்ல பல பாகங்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ புக்கா வந்திருக்கு. இதனால அந்த பண்டைய சோழ பேரரசுகளோட கதைகளை நாம டிராவல் பண்ணிட்டே நேரா நம்ம ஸ்மார்ட் போன்களே கேட்டு ரசிக்க முடியுது. எவ்வளவு அருமையான விஷயம்ல. வெறும் டிஜிட்டல் மட்டும்தானான்னு கேட்டா இல்ல, பாரம்பரியமான அச்சு புத்தகங்களுக்கும் இன்னைக்கு ஒரு புது லைஃப் கிடைச்சிருக்கு. கிட்ரி யூகே மாதிரியான நிறுவனங்கள் மூலமா உடையார், ஸ்ரீரங்கத்து தேவதைகள், ஜெயகாந்தன் கதைகள் மாதிரியான ஃபேமஸான தமிழ் நாவல்களும் பழங்கால அறிவியல் நூல்களும் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற இலக்கிய ஆர்வலர்களோட வீடுகளையே தேடி போகுது. இதோ நம்ம விளக்கப்பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. அதிவேகமா வளர்ந்துட்டு வர்ற இந்த டிஜிட்டல் உலகத்துல உங்களுடைய சொந்த பண்பாட்டு மரபு நீங்க எப்படி படிக்க போறீங்க? அதை எப்படி பாதுகாத்து உங்க அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்த போறீங்க? இதுல உங்களுடைய பங்கு என்னவா இருக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அருமையான பயணத்துல என்னோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.